மாபெரும் திறந்த இணையவழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். நாம இப்ப பார்த்துட்டு இருக்க பாடம் என்ன அப்படின்னா, சமூகம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் நகரங்கள் மற்றும் நிலையான உள்கட்டமைப்பு. இந்த ஸ்மார்ட் நகரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம இருக்கக்கூடிய நகரம் பொதுவாகவே எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நகரங்களை புத்திசாலி நகரங்கள்னே நம்ம சொல்லலாம். அது என்ன புத்திசாலி நகரங்கள் அப்படின்னா, சில சாதனங்கள், அதாவது கணினி மற்றும் மின்சாரம் சார்ந்த சில சாதனங்கள் எல்லா துறைக்குள்ளேயும் ஒரு நகரத்துல வந்துருச்சுன்னா அதை நம்ம ஸ்மார்ட் நகரம் அல்லது நவீன புத்திசாலியான நகரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போ இந்த உள்கட்டமைப்பு எப்படி இருக்கணும்? இப்படி ஒரு உள்கட்டமைப்பு நம்மளுடைய நகரங்களுக்குள்ள வருது அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய பாடத்திட்டம் என்னன்னா நிலைத்தன்மை. அந்த நிலைத்தன்மையை பொருந்தி இருக்குதா இல்லையா, இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஸ்மார்ட் சிட்டி என்றால் என்ன? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த புத்திசாலியான நகரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு வகையான அந்த மின்சாரம் சார்ந்த பொருட்கள், அந்த மின்சாரம் சார்ந்த கருவிகள், கணினி மயமாக்கப்பட்ட கருவிகள், இது எல்லாமே சில சென்சார்களால், சென்சார்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன், ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அது இப்படித்தான் செயல்படுதுன்னு சொல்லக்கூடிய கருவியை நம்ம சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அறைக்குள்ளுக்குள்ள இவ்வளவுதான் வெப்பம் இருக்குது அப்படிங்கிறது அது கண்டறிந்து சொன்னால் அதுக்கு பேர் வெப்பநிலை சென்சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டறிந்து அதனுடைய தரவுகள்னா நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். அந்த தரவுகள் முழுமையான செயல்பாட்டுக்குள் இருந்து அந்த நகரத்தினுடைய மேம்பாட்டிற்காக பயன்பட்டால் அதைத்தான் நம்ம ஸ்மார்ட் சிட்டி, அதாவது அதிநவீன புத்திசாலியான நகரம் அப்படின்னு சொல்லுவோம். இதையே நிறைய பேர் நிறைய அதுக்கு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. பொதுவாக நம்ம அதோடைய அடிப்படைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி நமக்கு கொடுக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை செலவுகளை குறைத்தல். அதாவது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நிறைய இடங்களில் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இந்தந்த இடங்கள்லாம் கட்டுப்படுத்தினால், இந்தந்த துறையில் இந்தந்த இடங்களில் உற்பத்தியிலையோ இல்லை அதோடைய மேம்பாட்டிலையோ இல்லை புது தொழில்நுட்பத்திலையோ அந்த செலவுகளை குறைக்க முடியும் அப்படின்னா அதுதாங்க நம்மளுடைய வாழ்வியல் செலவுகளை குறைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல். கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சொஃபஸ்டிகேஷன்னு சொல்லுவோம். அதாவது நான் இருக்கிற இடத்துல எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஈஸியாக நடக்கணும் அப்படின்னா என்னென்னா, நான் இப்போ ஒரு பொத்தான், அதாவது ஒரு பட்டனை அமுத்தினேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஃபேன் ஓடணும், நான் இங்கே தட்டினேன்னா இந்த இடத்துல எனக்கு டிவி ஓடணும். அது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் இல்லம் அல்லது ஸ்மார்ட் வீடுன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஸ்மார்ட் நகரம் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் சிக்னலில் இப்போ நம்ம நிற்கிறோன்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம வச்சுப்போமே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் சிக்னலில் கூட நம்ம எப்படி எத்தனை வண்டிகள் நிற்கிது, இதில் எந்தெந்த வண்டிகள் எந்தெந்த திசையிலேருந்து வந்துட்டுருக்காங்க, இந்த இடத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட வண்டி ஒரு ஆம்புலன்ஸ் சீக்கிரமாக போகணும் அப்படின்னா அப்போது அந்த டிராஃபிக்கை சரியான முறையில் மேலாண்மை செய்து அந்த வண்டிகள் போவதற்கான இடங்களையும் அந்த மேம்பாட்டையும் கொடுக்குது பார்த்தீங்களா. அதை தான் நம்ம ஸ்மார்ட் டிராஃபிக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரு நகரத்திற்கு தேவையான எல்லா இடங்கள்லையும் அந்த உள்கட்டமைப்புகளை ரொம்ப நவீனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மாற்றி கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்மளுடைய குடிமக்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் முக்கியமான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டே வருது. நம்ம வங்கிகளில் கூட இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் வந்துட்டதுனால நிறைய இடங்கள் நம்ம ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னே சொல்கிறோம். அது என்ன வங்கிகளில் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஏடிஎம் இடத்துக்கு போய் பணம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பண பரிவர்த்தனைகள் கூட எந்த அளவுக்கு எளிமையான முறையில் வெறும் ஒரே ஒரு நம்பரை நம்ம போட்டோம்னா அந்த பண பரிவர்த்தனைகள் நமக்கு கிடச்சிருது. நம்மளால் ஒரு இடத்துலேருந்து பணத்தை எடுக்க முடியுது, ஒரு இடத்துல பணத்தை டெபாசிட் பண்ண முடியுது, எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு நம்மளால் பணத்தை அனுப்ப முடியுது.
இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இது வந்து பணம் சார்ந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு ஒரு சிட்டி, ஒரு நகரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகள்லையும், அதாவது நான் சொல்றது வந்துட்டு நீர் மேலாண்மை, வடிகால் மேலாண்மை, வேளாண் துறை, கல்வித்துறை. கல்வித்துறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இந்த கொரோனா காலகட்டங்களில் பல்வேறு மாணவர்கள்லாம் வந்து இருந்த இடத்துல இருந்தே நம்ம எல்லாம் படித்தோம். இன்னைக்கு இந்த பாடத்திட்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது வந்துட்டு திறந்த இணைய வழி பாடத்திட்டம். இதுவே வந்து ஒரு விதமான ஒரு ஸ்மார்ட் கற்பித்தல்னு நம்ம சொல்லலாம். அதாவது வந்து அதிநவீன புதுமையான கற்பித்தல் முறை. நான் ஒரு இடத்துல இருந்து பேசுறேன், நீங்க அதை ஒரு இடத்துல இருந்து கேட்குறீங்க அப்படின்னா, அது இந்த தரவுகள் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து, அந்த தரவுகள் எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்து, அதை ஒருத்தங்க தொகுத்து, அதை நீங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க இல்லையா? இதுவே ஒரு சிறந்த உதாரணம் தான். அப்போ நம்ம ஸ்மார்ட் கல்வினா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு துறைகள்லையுமே நம்ம ஸ்மார்ட் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது நவீனம், அதிநவீனம், புத்திசாலித்தனமாக செயல்படுதல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த படத்தை நீங்க கொஞ்சம் நல்லா உற்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படத்துல சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒவ்வொரு துறைகளும் இதுல வந்து குறியிடப்பட்டிருக்கு. அந்த டாலர் சிம்பல் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், அந்த வீடு சிம்பல் போட்டிருக்கிறது வந்து உங்களுடைய இல்லம். இப்படி ஒவ்வொரு துறைகளையும், அந்த சூரிய சக்தி போட்டிருக்கிறது வந்து மின்சாரத்துறை, அந்த கார் பொம்மை போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மின்சாரம் சார்ந்த வாகனங்கள்னு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொல்றோம் இல்லையா, அந்த பயன்பாடுகள் எப்படி உள்ள இருக்கு. அப்ப இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா, டிஜிட்டல் நுண்ணறிவு, டிஜிட்டல் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வருங்கால உலகம் முழுமையாக செயல்படும். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா, நீங்க எந்திரன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து அந்த அந்த ரோபோ எப்படி ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப வேகமாக செய்யுது, அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா, அதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து ஒவ்வொரு துறையிலும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது மூலமாக, அதாவது நம்ம வந்து கிளவுட்னு சொல்லக்கூடிய மேகத்துல, அதாவது வந்து இது வந்து தொழில்நுட்பம் சார்ந்த மேகம்னு சொல்லுவோம். அதுல வந்து நம்மளோட தரவுகள் எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா, சென்சர்களை கொண்டு அந்த தரவுகளை எடுத்து, அந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்து, அதாவது தரவுகள்னா டேட்டா, கலெக்டிங் த டேட்டா அண்ட் தென் டேட்டா அனலிட்டிக்ஸ், அந்த டேட்டாவை பகுப்பாய்வு செய்து, அதன் பின்பு செக்ரிகேஷன் ஆஃப் டேட்டா, அந்த தரவுகளை பிரித்து, எந்தெந்த மாதிரியாக பிரித்து, பல்வேறு மாதிரிகளாக பிரித்து, அதை தேவையான இடங்களுக்கு கொடுத்து, பின்பு அதை ஒரு பர்டிகுலர் துறைக்கு நம்ம எடுத்து சென்றோம்னால், அதுதான் வந்து நம்ம வந்து முழுமையாக அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறோம், அந்த ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகிறோம். இதை வந்து நீங்கள் வங்கிகளில் பண்ணலாம், அல்லது வந்துட்டு ரயில்வே துறை, போக்குவரத்து துறை, எந்த துறைகளில் வேணாலும் இந்த அதிநவீன சக்தியை கொண்டு நம்மளுடைய முழுமையான நகரத்தையும், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளுமே இதில் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கல்வி, மின்சாரத்துறை, எல்லா துறைகளுக்குள்ளேயுமே வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ய முடியும். இது வந்து அதிநவீன புரட்சி. லைனா மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, தொலைத்தொடர்பு சாதனங்கள். நீங்கள் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு இடங்களில் இருந்து நான் ஒரு தரவை அனுப்புகிறேன், அது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்குள்ளே அந்த தரவை பெற்றுக்கொள்ள முடியும், அனுப்பவும் முடியும் அப்படின்னு சில சாதனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள்னு சொல்லுவோம். இந்த சாதனங்கள் எல்லாமே இந்த தரவுகளை பரிமாற்றம் செய்வதற்காக பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாம் கொண்டு தான் நம்ம வந்து ஒரு அதிநவீன அல்லது புத்திசாலித்தனமான ஒரு நகரத்தை வடிவமைக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்க்க போனோம்னா, ஸ்மார்ட் நகரங்களில் நாம் கவனம் செலுத்துவதற்கான காரணங்கள் என்ன? முதல்ல பொதுவாக நீங்கள் என்ன வந்து ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து அந்த ஸ்டோனேஜ், அதாவது கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து எப்படி இருந்தது? உடுத்திக்கிறதுக்கு ஒரு உடை கூட இல்லாமல் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்போ வந்து மக்களுக்கு பெரிய ஆசையெல்லாம் எதுவுமே இருந்தது கிடையாது. அன்றாடம் அவங்களுடைய சாப்பாடு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு உடை கூட ஒரு வடிவமைக்கப்பட்ட முறையில் அந்த காலத்தில் இல்லை. நாகரீகமும் தொழில்துறையின் வளர்ச்சியும் புரட்சியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு ஸ்மார்ட் நகரங்களை பற்றி பேசுகிற இடங்கள்ல நம்மளை உட்காத்தி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே கிராமப்புறங்களில் சில இடங்கள்ல கிட்டத்தட்ட 160 மில்லியன் மக்களுக்கு வந்துட்டு இன்னமும் மின்சாரம் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஆனால் இதை தாண்டி நம்ம இந்த மாதிரியான ஸ்மார்ட் நகரங்கள் உருவாக்குவதன் மூலமா எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பு ஏற்படுகிறது. அந்த ஸ்மார்ட் நகரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்தி கொடுக்குது. நான் இருந்த இடத்துல இருந்தே இன்னைக்கு, ஒரு காலத்துல ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்லாம் வச்சுதான் எல்லாமே அரைப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சார சாதனங்கள், மிக்சி இருக்கு,
கிரைண்டர் இருக்குது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு மின்சாரம் மூலமாக இயங்கப்படக்கூடிய நிறைய சாதனங்களை நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு இல்லத்தையே நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டான அதிநவீன இல்லமாக மாற்றும் பொழுது ஒரு நகரத்தை மாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நகரங்கள் இன்னும் கட்டப்படவில்லை. அப்படின்னா என்னன்னா, கட்டப்படவில்லை அப்படிங்கிறது இங்கே சொல்றது அது வந்து ஸ்மார்ட் நகரங்களாக மாற்றப்படவில்லைன்னு சொல்லலாம். அது இன்னும் வந்து ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையாக இருக்கும். நிறைய நகரங்கள் இருக்குது இன்னும், ஆனால் அங்கே நீர் கழிப்பிடத்துக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு செயல்பாடுகள் அங்கே நடைபெறலை அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் தண்ணி தேக்கங்கள் ஏற்படுகிறது. அதே மாதிரி வந்துட்டு இந்த மழைநீர் வடிகால் மற்றும் மழைநீர் சேகரிப்புக்கு ஏதுவான சில விஷயங்கள் இருக்கா இல்லையா? நம்ம சென்னை போன்ற புறநகரங்களில் வாழும்போது அங்கே வந்துட்டு மழை காலகட்டங்களில் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதே மாதிரி உலகளாவிய கண்டுபிடிகளில் நகரங்கள் முன்னணியில் உள்ளன. அதாவது வந்து இன்னைக்கு நம்ம உலக அளவில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நகரங்கள், நம்மளுடைய இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில குறிப்பிட்ட நகரங்கள் இந்த ஸ்மார்ட் நகரங்களுக்குள்ள வந்து அடக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி ஸ்மார்ட் நகரங்கள்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள், கட்டுமானங்கள் அது எல்லாமே வந்து இயற்கை பொருட்களோடு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா பொருட்களுமே எந்த அளவுக்கு அதிநவீனமாகவும் அதிவேகமாகவும் செயல்படுகிறது. அதாவது அதிநவீனம்னு சொல்றது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறது. அதிவேகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேகமா அந்த அந்த மொத்தமான அந்த சிஸ்டம் எப்படி வந்து வேகமாக செயல்படுகிறது, இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் நகரம் அல்லது அதிநவீன புத்திசாலியான நகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து நம்மளோட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படுது அப்படிங்கும்போது பல்வேறு துறைகள் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கின்றன. அப்படி பார்க்க போனா இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த நகரத்தை வந்து எந்த அளவுக்கு கணிசமான ஆற்றலை கொண்டு செல்கின்றது. அந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்றது இங்க வந்து மின்சாரம் மற்றும் எனர்ஜி, அதாவது வந்து எலக்ட்ரிசிட்டி மற்றும் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு எல்லாமே சேவை மையங்களாக மாறிவிட்டன. உங்களுடைய ஆதார் கார்டுலேருந்து ஆரம்பிச்சு மற்ற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு எல்லாமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மையங்களாக மாறிவிட்டது. அப்படி மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய மின்சாரத்துடைய விலை கூட ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு விலை வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வீட்டுக்கு ஒரு மின்சார கட்டணம் இருக்கும், காலேஜுக்கு ஒரு மின்சார கட்டணம் இருக்கும், கோயில்களுக்கு ஒரு மின்சார கட்டணம் இருக்கும், நம்ம கமர்ஷியல் மால் அந்த மாதிரி மால்ஸுக்கு ஒரு மின்சார கட்டணம் இருக்கும், திரையரங்குகளுக்கு ஒரு மின் கட்டணம் இருக்கும். இப்படி எல்லாமே வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா சேவை மையம் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்குள்ள தான் சுழண்டுட்டு இருக்கு. அப்போ நாமளும் ஓரளவுக்கு அந்த அதிநவீன ஸ்மார்ட்டான நகரத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால நிச்சயமா மறுக்கவே முடியாது. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு தனிநபர் அவனுடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்கே நிறைய சாதனங்களையும் கருவிகளையும் செயலிகளையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தரவுகள் எல்லாமே ஆன்லைன் மூலமாக, அதாவது வந்துட்டு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த மாதிரி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமாக மக்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த தரவுகள் டிஜிட்டலாக நமக்கு வழங்கப்படும் பொழுது அதுல சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்னங்கிறது நம்ம இனிமேல் பார்ப்போம். இதுல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து சுற்றுச்சூழலுக்கு கூட இன்னைக்கு நாம வந்து ஒரு வண்டி நம்ம வந்து எடுத்து ஓட்டிட்டு போறோம், அந்த வண்டியிலேருந்து அதிகப்படியான புகை வந்து வெளியேறுது அப்படின்னா அந்த வண்டியுடைய புகை எவ்வளவு சதவீதம் அது கார்பன் டை ஆக்சைடையும் கார்பன் மொனாக்சைடையும் உமிழ்வுகளை நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை கூட நம்மளால் கண்டறிய முடியும். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட வண்டியை நம்ம எப்படியெல்லாம் சர்வீஸ் செய்யலாம், எந்த அளவுக்கு அதை நம்ம பாதுகாக்கலாம், அதன் மூலமாக இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் உமிழ்வுகளை, இந்த மாதிரி இந்த நச்சுத்தன்மை பொருந்திய உமிழ்வுகளை, எமிஷன்களை நம்மளால் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியும். அப்போ ஸ்மார்ட் சிட்டி என்று நம்ம சொல்லும் பொழுது அது நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது. அது எப்படி என்றால், முதலில் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏதுவான ஒன்றாக இருக்க வேண்டும், இரண்டாவது பாதுகாப்பு பொருந்தியதாக இருக்க வேண்டும், அடிப்படையில் மக்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம இந்த மூணையும் உறுதி செய்யும் பொழுதுதான் அது நிலைத்தன்மை பொருந்திய ஒரு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ பொது போக்குவரத்து அப்படின்னு போகும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது வந்து லண்டன் மாநகரம் அந்த மாதிரி வந்து வளர்ந்த நாடுகளுக்கெல்லாம் போகும்பொழுது அங்கே வந்து தானி இயங்கி பேருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஆளில்லா பேருந்துகள் அப்படிம்பாங்க. அங்கே உள்ள வந்து யாரும் ஓட்டுநரே இருக்க மாட்டாங்க, வண்டிகள் தானாக இயங்கும். ஒரு மனிதன் அங்கே போய் நின்றவுடன் ஒரு ஆள் நிற்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த கதவுகள் அங்கே திறக்கும். அந்த குறிப்பிட்ட பேருந்து நிறுத்தம் வந்தவுடன் அந்த கதவுகள் திறக்கும், நம்ம உள்ளே போகலாம். அங்கே போன உடனே நம்ம வந்து எந்த இடத்திற்கு செல்கிறோம் என்பதை
அதில் வந்து பொருத்தி விட்டோம் என்றால் அங்கே வந்து நமக்கு அந்த அடையாளம் காட்டும், அது இவ்வளவு பணம் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று. அந்த பணத்தை போடுவதற்கான ஒரு இடம் இருக்கும், அதில் போட்டால் அதன் வாயிலாக அந்த டிக்கெட் நமக்கு கிடைத்துவிடும். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் அங்கு முழுமையும் சென்சார்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள், தானியங்கி கருவிகள் இவையெல்லாம் கொண்டு இயங்குவதால் தான் இதை நாம் ஒரு ஸ்மார்ட் நகரம் என்று சொல்கிறோம். இந்த அளவிற்கு வளர்ந்த ஒரு தொழில்நுட்பம் நம் நாட்டில் வந்திருக்கிறதா என்று கேட்டால் அசோக் லைலாண்ட், எல்என்ட்ரி போன்ற சில கம்பெனிகள் எல்லாம் இன்னைக்கு மின்சாரம் மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டனர். ஆனால் அந்த வாகனங்கள் எல்லாமே இது போன்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதாவது வந்துட்டு இணையம் சார்ந்த விஷயங்கள், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இவை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து சேர்த்து ஒரு முழுமையான சிஸ்டத்தை வடிவமைத்து விட்டதா என்று பார்த்தோம் என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நாம் இன்னும் அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். அது வந்து ஒவ்வொரு துறையிலும் நமக்கு இருக்கின்றது. ஒரு சுற்றுச்சூழல் என்றால் காற்றின் தரம் எப்படி இருக்கிறது, இன்று மழை வருமா வராதா, இது போன்ற பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு தரவுகளையும் பல்வேறு டேட்டாக்கள், தரவு என்றால் டேட்டா, பல்வேறு டேட்டாக்களையும் நம்மிடத்தில் கொண்டு கொடுத்து இது இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு விதமான அறிக்கைகளை ப்ரெடிக்ட் செய்கிறார்கள். அதாவது முன்கூட்டியே கண்டறிகிறார்கள் அது இப்படித்தான் இருக்கும் என்று. இது போன்ற தரவுகளை நம்மிடத்தில் எடுத்து தருவதற்கு ஏதுவான சூழ்நிலை இருந்தாலே நாம் கிட்டத்தட்ட ஸ்மார்ட் சிட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். முழுமையான ஸ்மார்ட் சிட்டியை அடையவில்லை என்றாலும் ஓரளவுக்கு ஸ்மார்ட் நகரங்களை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கான ஒருங்கிணைந்த தளம் என்னென்ன அப்படி என்று பார்க்கும்போது முதலில் நான் சொல்வதை போல் இந்த துறைகள் எல்லாத்தையும் இந்த வட்டத்திற்குள் நீங்கள் பார்க்கலாம். அதில் நீர், வங்கி, வீடு, கல்வி, சக்தி என்றால் ஆற்றல் துறை, அதன் பின்பு உடல்நலம் பேணுதல். இப்பொழுது எனக்கு ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒன்று உடல்நிலை, காய்ச்சல் சரியில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மருத்துவமனையை நான் அணுகுகிறேன். அந்த மருத்துவமனையில் என்னுடைய உடல் பரிசோதனை, இரத்த பரிசோதனை எல்லாம் செய்த பிறகு எனக்கு ஒரு எண் வழங்கப்பட்டுவிடும். என்னுடைய எண் வந்து 1365 என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் இனிமேல் அந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களிடம் 1365 என்று சொன்னாலே என்னுடைய அனைத்து தரவுகளும் எடுக்கப்பட்டு எனக்கு என்னென்ன சிகிச்சைகள் அவர்கள் கொடுத்தார்கள், இனிமேல் என்னென்ன சிகிச்சைகள் தேவைப்படும், என்னென்ன மருந்துகளை நான் உட்கொள்ள வேண்டும், இது போன்ற அனைத்து பதிவுகளையும் நான் எந்த இடத்தில் இருந்தாலும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதுதான் ஸ்மார்ட் மருத்துவமனை என்று சொல்லலாம். அது போன்ற வசதிகள் இன்று எல்லா இடங்களிலும் நமக்கு கிடைத்துவிட்டன. அப்படி பார்க்க போனால் அந்த தரவு இணைப்பு இடைமுகம், அதாவது அந்த தரவுகளை சேகரித்து அதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைத்து அதற்கு தேவைப்படுகின்ற வடிவமைப்புகளை கொடுத்து அதன் பின்பு அதை நாம் தேவையான இடங்களில் டேட்டா அனலைசிஸ் செய்ய வேண்டும், அதாவது பகுப்பாய்வு செய்ய வேண்டும். நான் ஒரு தரவுகளை எடுத்துக்கொண்டால் அந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்து இது இந்த குறிப்பிட்ட லிமிட், அதாவது இந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் இது இருக்க வேண்டும் என்று பகுப்பாய்வு செய்து அதன் பின்பு அதை ஒருங்கிணைத்து காட்சிப்படுத்துதல், உருவம் படுத்துதல், அதன் பின்புதான் அதை நான் நீட்டித்து ஆதாரங்களோடு பகுப்பாய்வு செய்து அதன் பின்பு இந்த தரவுகள் சரியான தரவுகளாக இருக்கின்றன, இதை ஒரு துறை பயன்படுத்தலாம் என்று அங்கீகரிக்கப்பட்ட பின்பு நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் வந்து நிறைய இடங்களில் நிறைய போர் நடக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா இப்போ வந்துட்டு ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தை பற்றி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு பாலிஸ்தானுக்கு நடந்த பிரச்சனைகள் பற்றி சொல்லலாம். இப்படி நிறைய இடங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா அவங்களுடைய தரவுகள், அவங்களுடைய நாட்டின் சம்பந்தப்பட்டக்கூடிய தரவு என்று சொல்லக்கூடிய டேட்டாக்கள் சில இடங்களில் கசிந்து விடுகின்றன. அது வந்து டேட்டா பைரசி என்று சொல்லலாம். அதாவது அந்த டேட்டாவை திருடுதல், ஏதோ ஒரு மூலமாக ஏதோ ஒரு அட்டாக், அந்த டேட்டாவை அட்டாக் செய்து அந்த தரவுகளை எடுத்து பிற இடங்களுக்கு விற்பது. அப்போ நம்ம அந்த தரவுகளுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அப்போ வந்து சைபர் பாதுகாப்பு என்று சொல்லுவோம். அப்படி என்றால் என்னவென்றால் அந்த தரவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் நம்மளுடைய முழுமையான அந்த சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த துறை, அது சிஸ்டம் என்று சொல்லலாம், துறை என்று சொல்லலாம், அந்த துறையில் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்த பின்பே அது மக்களிடத்தில் பொது வழியில் வர வேண்டும். அப்பொழுதுதான் அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு முழுமையான முறையில் வடிவமைக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா வாட்ஸ்அப்புங்கிற செயலியை எல்லாரும் பயன்படுத்துவீங்க. அந்த செயலியில் மேலே ஒரு வார்த்தை வரும், அதாவது எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா என்னன்னா நான் பேசுவதும் நீங்கள் பேசுவதும் முழுமையாக பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது என்று அர்த்தம். அப்படி என்றால் அந்த இரு நபர்களை தவிர வேறு யாராலையும் அந்த தரவுகளை எடுக்க முடியாது, அந்த டேட்டாக்களை எடுக்க முடியாது என்று அர்த்தம். இதுபோல் ஒவ்வொரு துறையிலும் நாம் உருவாக்கக்கூடிய செயலிகளும் நாம் உருவாக்கக்கூடிய கருவிகளும் இந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆர்டிஃபிஷியல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் உள்ள இணைய வழி, இவை இரண்டையும் கொண்டு
நாம் பாதுகாப்பான ஒரு கருவியை உருவாக்குகிறோமா இல்லையா என்பதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் சிட்டியின் முக்கிய அளவுறுகள் என்னென்ன, இந்த ஸ்மார்ட் சிட்டியின் அளவுறுகள் என்னென்ன என்று பார்த்தோம் என்றால், ஸ்மார்ட்டான கட்டிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து அதில் வந்து இந்த இயங்கும் ஸ்மார்ட் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஆற்றல் தன்மை நான் சொன்னது போல் இப்பொழுது இங்கே வந்து இத்தனை விளக்குகள் எரிகின்றன, இத்தனை ஏசிகள் ஓடுகின்றன என்றால் இதில் இந்த பர்டிகுலர் அறையில், இந்த ஒரு குறிப்பிட்ட ரூமில் எத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தனை விளக்குகள் தேவை, எத்தனை ஃபேன்கள் ஓட வேண்டும், இவையெல்லாம் கண்டறிந்து ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அவருக்கு தேவையான ஆற்றல் சக்தி எவ்வளவோ அதை மட்டும் அளவிட்டு கொடுத்து அது தானாகவே இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருந்தால் அதை நம்ம ஸ்மார்ட் சிஸ்டம் என்று சொல்கிறோம். அதே போல் ஸ்மார்ட் கட்டிடங்கள் என்றால் நாம் பார்க்கக்கூடிய அந்த மேம்பட்ட மேலாண்மை எப்படி இருக்கிறது, அறிவார்ந்து இயங்கும் திட்டங்கள் அதில் இருக்கிறதா இல்லையா, அதனுடைய விலை மற்றும் பொருள் செலவு எந்த அளவுக்கு ஏற்படுகிறது, இதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஸ்மார்ட் மொபிலிட்டி என்று நாம் சொல்லும் பொழுது நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாரம் சார்ந்த வாகனங்கள், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் என்று சொல்கிறோம், ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல், அதாவது வந்து இந்த கெமிக்கல்கள், ஃபியூவல் செல்கள் கலந்து இயங்கக்கூடிய சில வாகனங்கள், ஹைட்ரஜன் சார்ந்த சில வாகனங்கள், இவையெல்லாம். இதை தாண்டி இந்த மால் போன்ற இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது நமக்கு பார்க்கிங் என்பது வந்து நம் வண்டியை எங்கே விடுவது என்று ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம இங்கே வந்து இடம் காலியாக இருக்கிறதா, அங்கே இடம் காலியாக இருக்கிறதா என்று கவலைப்படாமல் வெளியே இருந்து பார்க்கும் பொழுதே அந்த தரவுகள் செயலிகளை பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட இடங்களில் எல்லாம் உங்களுக்கு காலியான இடங்கள் உள்ளன, நீங்க இந்த இடத்தில் உங்கள் வாகனத்தை பார்க் செய்து கொள்ளலாம் என்ற செயலி மூலமாகவே நீங்கள் உங்கள் வண்டிகளை பார்க் செய்து கொள்ள முடியும். இது போன்ற ஒவ்வொரு துறையிலும் அந்த மேலாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் மிக மிக எளிதாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பங்களைத்தான் நாம் ஸ்மார்ட் சிட்டியில் உள்ளடக்கி உள்ளோம். அப்படி பார்த்தோம் என்றால் இந்த ஸ்மார்ட் உள்கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, இந்த டிஜிட்டல் மேலாண்மை, சென்சார் நெட்வொர்க்குகள், ஒவ்வொரு இடத்திலிருந்தும் சேகரிக்கக்கூடிய அந்த தரவுகள் மொத்தமாக ஒரே நெட்வொர்க்கில் வரும்பொழுது அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், எப்படி பகுக்கிறோம், எப்படி பகுப்பாய்வு செய்கிறோம், how we are dividing, how we are analyzing, இது அனைத்தும் நமக்கு தெரிந்தால்தான் இது சரியான முறையில் தான் இருக்கிறது, இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்திற்கு நம்மால் வர முடியும். ஸ்மார்ட் சுகாதார பராமரிப்பு, இதை நான் முதலில் சொன்னதை போல் இந்த பல்வேறு சுகாதார அமைப்புகள் இருக்கின்றன, பல்வேறு மருத்துவமனைகள் இருக்கின்றன, இங்கே எல்லா இடங்களிலும் இன்னைக்கு இந்த அதிநவீன திட்டங்கள், செயலிகள், இருந்த இடத்திலிருந்து நமக்கு தேவையான விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல், இருந்த இடத்திலிருந்தே மருத்துவரோடு ஆலோசனை செய்து கொள்ளுதல், இது போன்ற எல்லா ஏதுவான வசதிகளும் இன்று வந்துவிட்டன. இவை அனைத்திற்கும் காரணம் இந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் சார்ந்த இணைய வழி. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இன்று மாறிவிட்டது என்றே சொல்லலாம். இவை அனைத்தையும் தாண்டி இந்த ஸ்மார்ட் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய நம்முடைய தரவுகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகின்றன, அதை எந்த அளவுக்கு நாம் கண்காணிக்கிறோம், அதை எந்த அளவுக்கு நாம் மாடல் செய்கிறோம், அதை எந்த அளவுக்கு நாம் மேம்படுத்துகிறோம், அதாவது நம்ம வந்து வைரஸ் அட்டாக்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது மால்வேர் அட்டாக் என்று சொல்லுவோம், அந்த மாதிரி எந்த விதமான தவறான தீய அமைப்பு உள்ளே வந்து அந்த திட்டத்தை கெடுக்காமல் இருக்க நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டியின் முக்கிய அளவுக்கூறுகள். இதில் எங்கிருந்து வந்தது இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது வந்து இணைய வழியின் விஷயங்கள் என்றால் என்ன? அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு வார்த்தை IoT என்று நம்ம சொல்கிறோம். அதாவது என்னன்னா, இந்த மனித சமுதாயம் என்பது மொத்தமாக ஒரு ஒருங்கிணைத்த கட்டுப்பாடாக இருந்தால் அதில் எனக்கு தேவையான தரவுகளை எடுத்து தருவதற்கு ஒரு கருவி வேண்டும். அதாவது இதை நன்றாக அந்த வட்டத்தை நன்றாக பார்த்தீர்கள் என்றால், எனிதிங் எனி டிவைஸ், நான் எந்த ஒரு கருவியை வேணாலும் எதோடு வேணாலும் பொருத்தி கொள்ளலாம், யாரிடம் வேணுமானாலும் நான் தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம், எந்த துறையில் வேணாலும் நான் இதை பொருத்தலாம், எந்த பாதையில் வேணாலும் நான் இதை பரிமாறிக்கொள்ளலாம், எந்த இடத்தில் வேணாலும் நான் இதை செய்யலாம். இப்படி பார்த்தோம் என்றால் நான் ஒரு தரவை எங்கிருந்து எப்படி வேணாலும், எந்த நிலையில் வேணாலும், யாரிடம் இருந்து வேணாலும் அந்த தரவுகளை என்னால் வாங்கி கொள்ள முடியும். நான் எங்கே இருந்தாலும் அதை என்னால் பயன்படுத்தவும் முடியும். அதாவது ஐ கேன் ஆக்சஸ் ஆல்சோ, நான் இருந்த இடங்களிலிருந்தே என்னால் அதை பயன்படுத்தவும் முடியும். இதுதான் அந்த இணைய வழி விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இணைய வழி விஷயம் என்னும் தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்மார்ட் சிட்டியின் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஆணிவேராக அமைகிறது. ஒரு தரவை எடுக்க வேண்டும் என்றால் அதை எவ்வாறு எடுக்கிறீர்கள் என்பதுதான் இந்த இணைய வழி விஷயங்கள். இந்த இணைய வழி விஷயங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது IoT என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த IoTயின் 4 நிலைகள் என்ன? முதலில் சொல்ல போனால்
என்னென்ன விஷயங்களை நான் எடுக்க வேண்டும் முதலில் என்று எனக்கு தெரிய வேண்டும். நான் முதலில் உங்களுக்கு சொன்ன உதாரணத்தை போல் இந்த ஒரு குறிப்பிட்ட அறையை நான் முழுமையாக ஒரு ஸ்மார்ட்டான அறையை மாற்ற வேண்டும் என்றால் நான் செயற்கை நுண்ணறிவை கொண்டு இங்கே எனக்கு எத்தனை விளக்குகள் எரிகின்றன, எவ்வளவு நேரம் அவை எரிகின்றன, இது போன்ற தரவுகள், எத்தனை மனிதர்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த மாதிரியான வெப்பநிலை இந்த பர்டிகுலர் அறையில் தேவைப்படுகிறது, இது போன்ற விஷயங்களை முதலில் கண்டுபிடித்து தரவுகளாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பின்பு அவை அனைத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு அதை உகப்பாக்கம் என்றால் நாம் பிரித்து பகுப்பாய்வு செய்து அதை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள், அதாவது தன்னாட்சி முறையில் இண்டிவிஜுவல் கண்ட்ரோலிங்குள் நாம் கொண்டு வர வேண்டும். இவ்வாறு கொண்டு வரும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டக்கூடிய அந்த தரவுகள் சரியான முறையில் பகுப்பாய்வு செய்யப்பட்டு தேவையான அளவில் அதை அந்த அடுத்த நிலை, அதாவது அதை ஆராய்ச்சி செய்து முடித்த பின்பு அதை ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்திற்குள் நாம் அனுப்பதற்கு ஏதுவான சூழலில் நம்மால் வைத்திருக்க முடிகிறது. இப்போது அதனுடைய பாதுகாப்பு எங்கிருந்து தொடங்கிறது என்றால் சாதன பாதுகாப்பு, பிணைய பாதுகாப்பு, பயன்பாட்டு பாதுகாப்பு. சாதனம் என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம், அதாவது ஒரு விளக்கை மட்டும் எடுத்துக்கொண்டால் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய தரவுகள் மட்டும் நாம் பார்த்தால் அது ஒரு சாதனத்துடைய பாதுகாப்பு. பிணைய பாதுகாப்பு என்பது ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பு என்று சொல்லலாம். பயன்பாட்டு பாதுகாப்பு என்று வரும்பொழுது அப்ளிகேஷன் சேஃப்டி, அதாவது நான் எந்த துறையில் இதை பயன்படுத்துகிறேன், நான் இதை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் பல இடங்களில் நிலக்கரிகளை கூட உள்ளே சென்று அதை எடுக்கிறார்கள். அந்த மாதிரியான இடங்களில் சிறிதளவு நாம் பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜனின் அளவு சற்று கம்மியாகவே இருக்கும். அப்பொழுது நான் இங்கிருந்து கொண்டே எந்த அளவிற்கு அங்கே ஆக்சிஜன் இருக்கிறது, அதற்குள் ஒரு ஆள் செல்ல முடியுமா முடியாதா, இது போன்ற சில தரவுகளை என்னால் எடுக்க முடியும். அப்போ அந்த தனி நபருடைய பாதுகாப்பை என்னால் உறுதி செய்ய முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இராணுவம் போன்ற துறைகளில் இது போன்ற பயன்பாடுகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அங்கே குளிர்நிலை எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகின்றன, இது போன்ற பல தரவுகளை ஒன்று திரட்டி இங்கே இருந்து கொண்டே அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நம்மால் செய்து முடிக்க முடியும். இதுதான் அந்த பாதுகாப்பு. அப்போ இராணுவம் என்பது ஒரு ரகசியம் பொருந்திய துறை. அந்த துறையில் தேவையான சில விஷயங்களை நாம் எந்த அளவு பாதுகாக்க வேண்டுமோ அந்த அளவீட்டு குறிக்குள் நாம் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இங்குதான் இந்த இணையம் சார்ந்த விஷயங்களின் பாதுகாப்பு என்பது ஆரம்பமாகப்படுகிறது. பார்த்தோம் என்றால் ஸ்மார்ட் நகரங்களில் எதற்காக இந்த IoT உள்ளே வந்தது என்று பார்த்தால் நான் முதலில் சொன்னதை போல் இந்த போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்கு, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்தந்த பேருந்துகள் இந்தந்த இடத்தில் தான் வரும், அதில் இத்தனை பேருந்துகள் இத்தனை மக்கள் மட்டுமே பயணிக்க முடியும் என்ற விபரங்கள் நமக்கு வேண்டும். இருந்த இடத்திலேயே நான் இன்று காலை 7:30க்கு நான் கிண்டியிலிருந்து மயிலாப்பூர் வரை செல்கிறேன் என்றால் அதுக்கு எத்தனை பேருந்துகள் இருக்கின்றன, அதில் இத்தனை பேருந்துகள் இத்தனை இடங்கள் காலியாக இருக்கும், நான் இந்த நேரத்திற்கு போனால் இந்த இடத்திற்கு இத்தனை வண்டிகள் எனக்கு கிடைக்கும் என்று நான் உறுதி செய்து கொள்கிறேன். இல்லை, இந்த தரவுகள் தான் எனக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுக்கிறது. அதே போல் வழியின் தரம், கழிவு மேலாண்மை, நான் முதலே சொல்லும்போது கழிவு மேலாண்மை என்பது மிக மிக முக்கியமான ஒரு துறை. அதே போல் நகர எரிசக்தி துறை. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த கிண்டியை எடுத்துக்கொண்டோம்னா கிண்டியில் எத்தனை வீடுகள் இருக்கின்றன, எத்தனை கல்லூரிகள் செயல்படுகின்றன, அவர்களுக்கு எவ்வளவு மெகாவாட் ஆஃப் பவர் தேவைப்படுகிறது, அதாவது எவ்வளவு மின்சாரம் தேவைப்படுகிறது, எவ்வளவு ஆற்றல் சக்தி தேவைப்படுகிறது, எவ்வளவு யூனிட் ஆஃப் மின்சாரம் தேவைப்படுகிறது, இது போன்ற தரவுகளை வைத்துக்கொண்டு மட்டுமே தான் நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இது எப்படி மாறுகிறது, எப்படி வேறுபடுகிறது என்ற கணக்கீடுகளை இது போன்ற செயலிகளை கொண்டுதான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக மின்சாரத்துறையும் சரி பிற துறைகளும் சரி அவர்களுக்கு ஏற்றாற் போல் அந்த தரவுகளை எடுத்துக்கொண்டு அதை முழுமையான ஒரு அதிநவீன புத்திசாலித்தனமான நகரமாக மாற்றுகிறது என்றே சொல்லலாம். ஸ்மார்ட் விளக்குகள், முதலில் சொன்னது போல் ஸ்மார்ட் பார்க்கிங் என்று பல்வேறு துறைகள் இருக்கின்றன. இதில் நாம் முதலில் பார்த்தோம் என்றால் இந்த ஸ்மார்ட் நகரங்களில் IoT என்ன மாதிரியான பங்குகளை வகிக்கிறது. IoT என்றால் நான் முதலில் சொல்லிவிட்டேன், அது இணையதளத்தின் விஷயங்கள் என்று நம்ம சொல்லலாம். இதில் அறிவாற்றல், பகுப்பாய்வு, இயக்கம் என்று நான் ஒரு 3 கட்டுப்பாட்டுக்குள் இதை நான் உருவாக்கியுவேன். தரவுகள் எப்படி நம்ம உருவாக்குறோம், தரவுகள் என்றால் ஒரு டேட்டாவை எப்படி நம்ம உருவாக்குறோம், அதை நாம் எவ்வாறு எங்கிருந்து எடுக்கிறோம் என்றால் நான் முதலில் சொன்னதை போல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஒரு செயலியை கொண்டு அதில் இருக்கக்கூடிய தரவுகளை நீங்கள் கிளவுடில் போடுகிறீர்கள். கிளவுட் என்பது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு டூல். அதில் நீங்கள் போட்ட பின்பு அங்கிருந்து அந்த தரவுகளை நீங்கள் எடுத்துவிட்டு அதற்கான நோக்கம் என்ன, அதற்கான உந்துதல் என்ன, அதை எப்படி நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். பகுப்பாய்வு என்றால் பிரித்தல், சாம்பிளிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதை பிரித்த பின்பு எப்படி நாம் அனலைஸ் செய்ய போகிறோம், எப்படி அதை ஆராய்ச்சி செய்ய போகிறோம், அதன் பின்பு தான் அதை நாம் முழுமையாக இயக்க முடியும்.
இது வந்து பல்வேறு துறைகளில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது ஃபாரன்சிக்னு சொல்லக்கூடிய வந்துட்டு உளவுத்துறை, இந்த மாதிரி நிறைய துறைகளில் வந்துட்டு நம்ம வந்து இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலுமே வந்து ஒரு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் ஒரு சர்வேலன்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸ், இன்னைக்கு நிறைய இல்லங்களில் கூட இந்த சிசிடிவி சர்வேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பொருத்தி விட்டோம். அதோட இந்த மென்பொருட்களும் இந்த உபகரணங்களும் ஒன்றாக உள்ளே சேர்ந்து அது வந்து ஒரு அறிவாற்றலாக, இங்கே இத்தனை பேர் தான் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், இந்த அபார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர் இருக்கிறார்கள், இத்தனை பேர் வந்தார்கள் என்ற தரவுகளை அது ரெக்கார்ட் செய்து கொள்கிறது, சேமித்து கொள்கிறது. அதன் பின்பு நாம் தேவைப்படுகின்ற நேரத்தில் அதை எடுத்து அதை பிரித்து பின்பு பகுப்பாய்வு செய்து அதை தேவையான இடத்திற்கு நாம் எடுத்து செல்கிறோம். இதுதான் நம்ம சேகரிக்கப்பட்ட தரவுகளை, அந்த டேட்டாக்களை எவ்வாறு நாம் பகுப்பாய்வு செய்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இதன் பின்பு இந்த வழங்குகளை அணிதிரட்டல், அதாவது நாம் இதெல்லாம் செய்து முடித்த பிறகு இந்த சாதனங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று ஒரு தொடர்புக்கு வந்த பிறகு இது இந்தந்த தொடர்பில் இருக்கலாம், இந்தந்த தொடர்பில் இருக்க வேண்டாம் என்ற சில உபகரணங்களை, அதாவது சில டிவைசஸ்களை நாம் கட் செய்து கொள்ளலாம். இது எனக்கு தேவை, இது தேவையில்லை என்று நாம் பிரித்து கொள்ளலாம். அவ்வாறு பிரித்து கொள்ளும் பொழுது அதில் நம்மளுடைய மனித மூளையும் நாம் சிறிதளவு பயன்படுத்துகிறோம். அதாவது வந்து நான் இப்போ மனிதனோட மனிதன் உரையாடுதல் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு தெரியும். ஒரு மனிதனும் இயந்திரமும் உரையாடும் பொழுது அந்த இயந்திரத்திற்கு புரிவதை போல் நான் சில விஷயங்கள் பேசினால் அதற்கு பேர் மெஷின் லேர்னிங். நான் இந்த இயந்திரம் எப்படி பேசினால் புரிந்து கொள்ளும் என்று புரிந்து கொண்டு அதற்கு தேவையான சில மொழி கூறுகளை எழுதுதல். மொழி கூறுகள் என்றால் சில கோடிங், சில ப்ரோக்ராமிங், அதை எழுதி அதை நான் அதில் உள்ளடக்கிய பின்பு, அதாவது ஃபீட் செய்த பின்பு அதை தேவையான முறையில் நான் பகுத்தறிந்து பகுப்பாய்வு செய்து அதை ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம், ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலிக்குள் நான் அனுப்புகிறேன் என்றால் அது வந்து ஒரு முழுமையான ஒரு வடிவத்தை பெறுகிறது என்றே சொல்லலாம். இவ்வாறு தான் ஸ்மார்ட் நகரங்களில் IoT என்ற ஒரு குறிப்பிட்ட அந்த இணையதளத்தின் விஷயங்கள் செயல்படுகின்றன. இதை பார்க்க போனால் இதில் பாதுகாப்பு சவால்கள் என்னென்ன இருக்கின்றன. இது வந்து நம்ம இதில் வந்து தனி உரிமை பாதுகாப்புகள், நான் முதலில் சொன்னதை போல் நம்ம வந்து இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படி நிறைய செயலிகளை பயன்படுத்துகிறோம். அதில் உங்களுடைய புகைப்படங்களை போடுகிறீர்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது? நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய தரவுகளை நீங்கள் பகிர முடியும். ஆனால் அவ்வாறு பகிரும்பொழுது அது முழுமையான பாதுகாப்போடு இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். பின்பு அதற்கு தேவையான சில கண்காணிப்பு யுக்திகளையும் கையாள வேண்டும். நான் முதலில் சொன்னது போல் சில இடங்களில் இந்த தரவுகள் கசிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அந்த தரவுகளை நாம் அந்த கிளவுடில் கொடுக்கிறோம், ஃபீட் செய்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகளில், உதாரணத்திற்கு உங்கள் மொபைலை ஒரு கருவி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய வன்பொருட்கள் என்னென்ன. சில இடங்களில் உங்கள் மொபைல் அதுவே சொல்லும், இந்த மாதிரியான ஒரு தீமையான பொருள் உள்ளே வந்துள்ளது, இதை தயவு செய்து நீக்கிவிடுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய மொத்த தரவுகளும் வெளியே சென்றுவிடும். இது போன்ற சில அறிக்கைகளையும் சில விழிப்புணர்வு வாசகங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலியிலும் ஒவ்வொரு கருவியிலும் இயல்பாகவே இருக்கும். அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் நாம் செயல்படுகிறோமா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டால் முழுமையான பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும். இந்த பாதுகாப்புக்கும் நீங்கள் இது போன்ற சில மொழி வடிவமைப்புகள் என்று சொல்லக்கூடிய கோடிங்களை நீங்கள் எழுதலாம். அவ்வாறு எழுதி அதை நீங்கள் அந்த பாதுகாப்பு வட்டத்திற்குள் பத்திரமாக பார்த்து கொள்ளலாம். இப்படி ஸ்மார்ட் சிட்டியின் செயல்பாடுகள் பல்வேறு சேவைகளை நிர்வகிக்க நம்ம சொல்லக்கூடிய இந்த ICT, அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தரவு மற்றும் தொலைத்தொடர்பு சார்ந்த இரு துறைகளும் ஒன்றிணைந்து அது இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்து அந்த நெட்வொர்க்கை போதுமான அளவிற்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்துக் கொள்வதோடு அதை சரியான சாதனமாகவும் வைத்து அதை பிறர் ஹேக் செய்யாமல், அதாவது வேறு யாரும் வந்து அந்த தரவுகளை எடுக்காமலோ அல்லது அட்டாக் செய்யாமலோ ஒரு சரியான முறையில் பாதுகாத்து கொள்ளக்கூடிய சில சவால்களை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த ஸ்மார்ட் நகரங்களை நம்மால் சரியான முறையில் இயக்க முடியும். அப்போ ஸ்மார்ட் நகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பற்றின முதல்ல விழிப்புணர்வு நமக்கு புரியணும். இதற்கான கருவிகளை எப்படி பயன்படுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சில அதிநவீன குறிப்பேடுகள் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த தரவு பகுப்பாய்வுகள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி இந்த தரவுகள் வெளியில் கசியாமல் இருக்கிறதுக்கும் அதற்கு தேவையான பாதுகாப்பு வலைதளங்களை எப்படி உருவாக்குதல், இதை பற்றி முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மார்ட் நகரங்களில் இருக்கக்கூடிய நிலைத்தன்மையை நிச்சயம் நம்மால் உறுதி செய்ய முடியும். இது தாண்டி ஒவ்வொரு கருவியும் எந்தெந்த அலைவரிசைக்குள் நகர்கின்றன, அந்த அலைவரிசையில் அதை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் வேற ஏதாவது ஒரு அலைவரிசை வருகிறதா இல்லையா, இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சாதனங்களும் பல்வேறு பில்லியன் கணக்கான நிறைய
அலைவரிசைகள் ஒரே நேரத்தில் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போது அதை புரிந்து கொண்டு அவை எவ்வாறு இயங்குகின்றன, அவை எந்தெந்த வலைதளத்திற்குள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அதே போல் சில காலகட்டங்களில் அதீத பயன்படுத்துதலும் சில நேரத்தில் நம்முடைய பாதுகாப்பிற்கு இடையூறாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும், எவ்வாறு பயன்படுத்தணும், எந்த இடத்தில் பயன்படுத்தணும், எவ்வளவு குறிப்பிட்ட அளவு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தீங்கிழைக்கும் தீம்பொருட்கள், முன்னாடியே சொன்னது போல் இந்த மால்வேர், சில தவறான சில பொருட்கள் உங்களுடைய கருவிகளில் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவை ஏற்படுத்தும் சிறு தாக்கங்கள் கூட மிகப்பெரிய பிழைகளை உருவாக்கிவிடும். இது போன்ற எளிய மென்பொருள் பிழை தாக்கத்தை எந்த அளவுக்கு நாம் தடுக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏதுவான பாதுகாப்பு வலைதளத்திற்குள் பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தி அந்த மெஷினுக்கு, அந்த கருவிக்கு புரிவதை போல் சில கட்டுப்பாடு நிறைந்த மொழி உவப்புகளை எழுதுவதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது என்னன்னா, வித்தின் ஒரு கன்ஸ்ட்ரெயின் லிமிட்டுக்குள்ள அதுக்கு தேவையான சில கோடிங் கொடுக்கறதன் மூலமாக அதை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் உங்களோட, அதாவது கமாண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கள் சொல்லுவாங்க இல்லை, இந்த இடத்துக்கு போனால் இது ஆபத்துன்னு, அதை அந்த மெஷினுக்கு புரிகிற மாதிரி நம்ம சில கோட்பாடுகளை எழுதி அதை இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்தால் இந்த தீம் பொருட்களை உள்ளே விடாமல் நீ தடுத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை நாம் அந்த கருவிக்கு கொடுத்தால் மட்டுமே அது முழுமையான நிலைத்தன்மைக்குள் இயங்கக்கூடிய ஒரு கருவியாக மாறும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்மார்ட் நகரங்களின் இறுதியான நோக்கம் என்னவென்றால், சிறந்த வாழ்க்கையை ஆதரிக்க அதிக வாய்ப்புகளை உருவாக்க, அதிக வாய்ப்புகள் நான் என்று சொல்லும்பொழுது ஒரு லக்ஸூரியான, ஒரு சொஃபஸ்டிகேட்டடான, இருந்த இடத்திலிருந்து எனக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வலுவான, ஒரு ஒரு அமைதியான, அழகான என்று கூட சொல்லலாம். ஆனால் அந்த அழகில் ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யும் பொழுதுதான் தரத்தை உங்களால் மேம்படுத்த முடியும். அந்த தரம் மேம்படும் பொழுது ஒரு பொது வலைத்தளத்தில் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் அதிநவீன கருவிகள். அதிநவீன கருவிகளோட பயன்பாடுகள் நமக்கு தெரியல அப்படின்னா சில நேரங்கள் நிச்சயமா அது நமக்கு தவறாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் இந்த பொது நிர்வாகங்கள் செயல்பாட்டின் செலவுகளை குறைத்தல். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த ஸ்மார்ட் இப்ப சொல்லக்கூடிய அதிநவீன சாதனங்கள் உள்ளே வந்த பிறகு நான் முதலில் சொன்னது போல நம்மளுடைய செலவுகள் நிறைய இடத்தில் குறைக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி நம்மளுடைய பொருளாதாரமும் ஓரளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதனால் நாம் தெரிகிறது என்னன்னா, இந்த சைபர் குற்றங்கள் இன்னைக்கும் நம்ம நிறைய இடங்களை பார்த்தோம்னா இந்த தொலைபேசியும் மொபைல் போனையும் நிறைய தவறான முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுல நம்ம இந்த மாதிரியான சேவைகள், இதில் பொருளாதார மோசடி, நிறைய மோசடிகள் ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கு. வணிகம் சார்ந்த மோசடி, வர்த்தகங்கள் சார்ந்த மோசடி, இது மாதிரியான அந்த மாதிரியான பொருட்களை நாம் எப்படி மதிப்பீடு செய்வது, நான் முதல்ல சொன்ன போல் மதிப்பீடு எப்படி செய்வது, அந்த குறியீடுகள் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சைபர் குற்றங்களையும் இந்த சைபர் தாக்குதல்களையும் நம்மளால் தடை செய்ய முடியும். இது பெண்களுக்கும் சில அச்சுறுத்தல்களை கொடுக்கிறது, அதே நேரத்தில் சில பொருளாதார இழப்புகளையும் நமக்கு கொடுக்கிறது. அப்போ நம்ம இதுக்கு ஒரு வலுவான வலைதளத்திற்குள் இது பாதுகாப்பு வலையில் இயங்குகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த குற்றங்களை ஓரளவுக்கு சரி செய்து கொள்ள முடியும். இந்த பாதுகாப்பான ஸ்மார்ட் நகரத்தின் கூறுகள் என்று சொல்லும்பொழுது நாம் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் கண்காணிப்பு அமைப்பு மற்றும் அதை சார்ந்த உபகரணங்கள். அதே போல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்து இயக்கப்படக்கூடிய வீடியோவின் பகுப்பாய்வுகள். இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை நம்ம ஆன்லைனில் தேடுகிறோம் என்றால் நாம் தேடி முடித்த அரை மணி நேரம் கழித்த பிறகு கூட அந்த பொருள் வாங்குகிறீர்களா இல்லையா என்ற நமக்கு மறுபடியும் ஒரு விளம்பரம் நமக்கு வரும். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் நாம் என்னென்னலாம் தேடினோம் என்பது அங்கங்கே சேகரிக்கப்பட்டு நமக்கு மீண்டும் அந்த இணைய வழியின் மூலம் நமக்கு காட்டுகிறது, இதை நீங்க வாங்குகிறீர்களா வேண்டாமா என்று. அப்போ இந்த மாதிரியான இடங்களில் நம்ம இதை நம்ம அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா இது காட்டுதுன்னா அதுல இருக்கக்கூடிய பகுப்பாய்வுகள் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இது தேவையா தேவை இல்லையா, இது நம்மளுக்கு பாதுகாப்பானதா இல்லையா, இதுல நம்ம தரவுகள் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, வங்கி கணக்குகள் இதுல இணைக்கலாமா இணைக்க கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தரவு மையம்னு ஒன்று இருக்கு, அதாவது டேட்டா சென்டர்னு ஒன்று இருக்கு. அங்கதான் உங்களுடைய தரவுகள் எல்லாமே சேகரிக்கப்படுகின்றன. இது முழுக்க முழுக்க ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளதான் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அரசு மற்றும் அரசாங்கம் சார்ந்த எல்லா தரவு மையங்களுமே தங்களுடைய தரவுகளை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான வலைதளத்துக்குள்ளேயும் பாதுகாப்பான நெட்வொர்க்குள்ளேயும் தான் அவங்க வச்சிருக்காங்க. இது மாதிரி வடிவமைத்தால் மட்டுமே தான் அந்த ஸ்மார்ட் நகரத்தின் நிலைத்தன்மையை அவர்களால் உறுதி செய்ய முடியும். அதே போல் கட்டளை மையம் என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோல் சென்டர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏதோ தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை முன்கூட்டியே கணித்து அதை நடக்க விடாமல் அந்த இடத்திலேயே அது தடுத்து விடும். அதற்கு மேல் அந்த செயலியை உங்களால் பயன்படுத்த முடியாது. இது போன்ற சில கண்ட்ரோல் மையங்கள், அதாவது கட்டளை மையங்கள் இருக்கும் பொழுதுதான் முழுமையான ஸ்மார்ட் நகரத்தை உறுதி செய்ய முடியும். அப்பொழுது ஸ்மார்ட் நகரம் என்றால் என்ன, ஸ்மார்ட் நகரத்தின் நிலைத்தன்மை என்றால் என்ன என்று மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன்.
இதில் நீங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறீர்கள், இணைய வழி விஷயங்களை பயன்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து தரவுகளையும் எங்கு வேணாலும், எதிலிருந்து வேணாலும், யாரிடமிருந்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அப்படி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேறு ஏதாவது அலைவரிசையில் வரக்கூடிய பொருட்கள் இதை தாக்குகிறதா என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டும். உங்களுக்கு சந்தேகப்படக்கூடிய சில வலைதளங்களில் தவறான தரவுகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இது போன்ற சில விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு முழுமையான ஸ்மார்ட் நகரத்தை உங்களால் உருவாக்க முடியும். அதுபோல் இதில் சவால்களுக்கு சாத்தியமான தீர்வுகள் என்னவென்றால், சில இடங்களில் நான் முன்பு சொன்னது போல் இந்த அச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பு தகவல்களை பறிதல் மற்றும் ஒருங்கிணைத்தல், இதை சரியான இடத்திற்குள் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த நெட்வொர்க்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு என்பது மிகவும் சரியான முறையில் இருந்துவிட்டால் அந்த தரவுகளை வேறு யாரும் எடுக்க முடியாது. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் சில கடவுச்சொல் என்று ஒன்று இருக்கும், பாஸ்வேர்டு என்று ஒன்று இருக்கும். அதை நாம் தெரிந்து கொண்டு சில இடங்களில் நாம் அதை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் சில இடங்களில் சம்பவ பதிலளிப்பு திறன்களை உருவாக்குங்கள். இது போன்ற பொது விழிப்புணர்வை மக்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்மார்ட் நகரம் இப்படித்தான் இருக்கும் என்ற விழிப்புணர்வு அவர்களுக்கு இருந்தால் மட்டுமே இது போன்ற அதிநவீன செயலிகள், கருவிகள், தொழில்நுட்பங்களை நம்மால் பயன்படுத்த முடியும். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இது போன்ற ஒரு ஸ்மார்ட் நகரத்தில் நாம் வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் ஒரு அழகான, ஒரு சொர்க்கமான ஒரு வடிவமைப்பை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இத்தோடு இந்த பாடத்திட்டத்தை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.